ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிகே தமிழ் கேமிங் வைட்டி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகேஎக்ஸ்டி கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறேன். எத்தனாவது பார்த்துன்னு தெரியல, டைட்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, வாங்க பார்ப்போம் என்ன பண்ணுறது. இங்கே எங்கேருந்தோ நான் ரீஸ்பான் ஆகிருக்கேன். என் வீட்டுக்கிட்ட நான் ரீஸ்பான் ஆகலை. என் வீடு இங்கே இருக்குது. எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டேன். என் வீடு எங்கே இருக்குது? இங்கே டெலிபோர்ட்டாங்க. அது அவங்க ஒருத்தவங்களை பார்த்தேனே, அவங்க பேரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. சரி விடுங்க, அவங்க பேர் எங்கேயோ எனக்கு ரிலேட்டான பேர் மாதிரி இருந்தது. ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக் அவுட்ஃபிட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு வேணும். இது எவ்வளோ என்ன காமிக்கணுங்க? அவ்வளோ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை பாய் இன்வைட் பண்ணுறதுக்கு. வாவ், இது ஒரு வீட்டில் பார்த்தேன், இது ஒரு வீட்டில் பார்த்தேன், எல்லாத்தையும் ஒரு வீட்டில் பார்த்தேன். ஐ வாண்ட் திஸ் ஒன். ரைட் ஹியர். அதுதான் எனக்கு வேணும். எவ்வளோ? 50,000. அவ்வளோன்ட்டு இல்லையே. சரி விடுங்க, அவங்கள்ட்ட காசு இருக்கிற அளவுக்கு வாங்கி தான் பார்ப்போம். இது என்னடா உண்மையான காசு கொடுக்குறீங்க? 115 பாவிகளா? 75 கொடுத்து வாங்குற அளவுக்கு கத்தலன்னு தோணுது. 65. நல்லபடியே. வாட் தி ஹெக், வெளில போகல கைஸ். என்ன கைஸ் இதே பக் ஆயிடுச்சு. இந்த கேமே ஒரு பக்கு தான் கைஸ், சரியான. இதை வாங்கி தான் கொடுங்க. வாங்கி நான் இப்போ தொலைகிறேன். வெளில போக முடியல. சரி கைஸ் இருங்க, நான் வெளில போயிட்டு மறுபடியும் வரேன் கேமில். ஓகே கைஸ், ஐம் பேக் டு த ஃபார்ம். ஏதோ பக் ஆயிடுச்சு, கேவலமாக பண்ணுறானோ இந்த கேம். பக் ஆகிட்டே இருக்குது. இந்த கேம்லாம் எத்தனை பேருக்கு ஃபேவரட் ஆச்சா? இந்த ஒரு பக் ஆகிற கேவலமான கேமை உங்களுக்கு ஃபேவரெட்னு சொல்லிவிட்டு என்னைய வேறு நீங்கள் விளையாடி போட சொல்கிறீங்க. வேறு போட்டால் வந்துட்டு தம்ஸ் டவுன் கொடுக்க வேண்டியது கமெண்ட்டில். தம்ஸ் டவுன். ஓகே, காசு கொடுப்பான், வாங்கிக்கணும். இப்போது வாட் யூ திங்க்? சரி, நம்ம பெட்ஸில் போயிட்டு நம்ம வாங்கின அந்த பெட் இருக்கா, இது இன்குபேட் பண்ண இல்லையா? 10 மினிட் இருக்க பெட் ஷீரோ. நான் வாங்கினேன் 65 அந்த டைமண்ட்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன். எனக்கு தெரியாது, அது மட்டும் வரலன்னு வைங்க, பிகேஎக்ஸ் சுத்தமாக வேஸ்ட்டு. ஓகே, அந்த பெட்டு மட்டும் வரலன்னா இதுக்கு மேலே என் கமெண்ட்டில் வந்து பிகேஎக்ஸ்டி கேம் பிளே பற்றி சுத்தமாக கேட்காதீங்க, நான் போடவும் மாட்டேன். ஓகேங்களா, பார்ப்போம். ஓ, எனக்கு இந்த இது வேணும். உண்மையான காசு கேட்குறான். எந்த அவுட்ஃபிட் கேட்குறாங்க ரெண்ட்டுக்கு? பைனா சரி, ஐயனா கேட்குறீங்களடா, அது தப்பு. ரெண்ட்டுக்கு நான் வந்து ஆட் பார்த்து, இந்த ஆட் தானா? அப்படின்னா டெய்லி ரெண்ட் எடுத்து வாங்கிடுவேனே நான். அது சூப்பர், வேறு லெவல். டெய்லி ரெண்ட் எடுத்து இதை வாங்கிட வேண்டியதான். இந்த மாதிரி குட்டி ஆடு தான். செம்மையாக கௌசிக்கா, வேறு கைஸ், செம்மையாக இருக்கு கைஸ். இது நமக்கு பெட்டா? இது நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் போல. இது ரெண்ட் எடுக்க முடியுமா? ரெண்ட் எடுக்க முடியாது கைஸ். இது என்னது? சரிங்க, செம்மையாக இருக்குது, பக்காவாக இருக்குது, வேலை மாதம் நீங்கள். இருங்க, நான் அதுக்கு அடுத்து ஒரு 80 என்னது ஏதோ ஹோட்டல் மாதிரி இருந்து உள்ளே போனால் வந்துட்டு என்னமோ. சரி விடுங்க, நம்ம அந்த காசு அந்த டைமண்ட் அவ்வளோதே சம்பாதிச்சா அதை நம்ம வாங்குகிறோம். ஓகே, சவுண்ட் கேட்குதா என்ன? இந்த டேப் பண்ணுற சவுண்டு. நான் தான் நெயில்ஸ், ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் வச்சுருக்கேன்.
ஒன்லி. அதை வச்சு தான் அந்த ஃபோன் ஸ்க்ரீனை டேப் பண்ணுற சவுண்டு. சியர்ஃபுல் பக்கா அந்த பக்கா குட் பக். அதுலேயே சியர்ஃபுல் குட்டுன்னா என்னதான் அது? இந்த கப்பு எனக்கு தான் இந்த கப்பே. ஓ, இந்த அவுட்ஃபிட்லாம் நம்மளால் போட முடியுமா? ஆனால் நான் போட மாட்டேன். ட்ரேட் பெட்லாம் நான் பண்ண மாட்டேம்மா. சி, என்னடி பண்ணுறீங்க? சரியில்லைம்மா, சரியில்லை. உங்கள் நடவடிக்கைகள் சரியில்லை. சரி, இந்த டீமுக்கு அதிகமான பாயிண்ட் எடுத்து கொடுத்து வின் பண்ண வச்சுட்டோம். சரியா, இந்த போர்ட்டலை விட்டு வெளில போயிட வேண்டியதுதான். என்ன காய் சொல்ல போகிறதுக்கே எவ்வளோ நேரம் பண்ணுது? ஓகே ஃபைன், வந்துட்டோம். எல்லாம் என்ன இப்படி பண்ணுறீங்க? ட்ரேடு பெட்டு அதில் என்ன இருக்குதுன்ட்டு ட்ரேட் பண்ணுறேன்றீங்கன்னா எனக்கு புரியலையே. சரி விடுங்க. என்கிட்ட இன்னும் காமனான இந்த ரேபிட் தான் இருக்குது. இதுக்கு போய்ட்டு என்கிட்ட வந்து ட்ரேட் பண்ணுங்க. இது ட்ரைனிங் தான் இருக்குது. இது இன்குபேட் ஆகிட்டுருக்கு. இது நம்ம எத்தனை பெட்டு வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பாட்டிருக்கோம். இது வந்து மியாவும் இருக்குது. நம்ம கொக்கரக்கோ இப்போ வீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், நான் கொக்கரக்கோவை தான் கூப்பிட்டு போகிறதா இருக்கேன். நான் பாருங்க, கொக்கரக்கோ வேறு லெவலில் இருக்கா, மாசாக இருக்கா கொக்கரக்கோ. அர்க்கேடுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் நான் அர்க்கேடை விட்டு வெளில போகிறேன். அடுத்து எங்கே போகலாம்? பெட் ஷாப்புக்கு போய் ஏதாவது வேணாம்ப்பா வேணாம். இருக்கட்டும், ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இருந்தால் வாங்கலாம்ல. காசிப் கேர்ள்கிட்ட தான் என்னால் பேச முடியாது. நாங்களாம் அந்த காசிப் கேர்ள் மாதிரி காசிப் பேசிகிட்டே இருக்க மாட்டோம். சரிங்களா? அவன் எப்படி ஆளுங்கான், அவன் எப்படி இருக்கான், அவன் வயிறு எறிகிறதான் ஆளுங்கான் நாங்கள் கிடையாது. 25 கொடுத்து என்னால் வாங்க முடியாது. பிகாஸ் இருக்குன்னே ஒரு பெட்டு. அந்த பெட்டு எனக்கு வேணும். பாருங்களேன், ஏமாற்றிட்டோம். பிகேசி ரொம்ப மோசம். காசை மட்டும் எடுத்துகிட்டு பெட்டை தராமல் விட்டோங்க. பார்த்தீங்களா? சீகல் இருக்குதா? அந்த சீகலுக்கு இப்போ பேர் வைப்போமா? பெட் ஷாப்பில் வந்து பேர் வைக்கும் ஃபஸ்ட் டைம். ஓகே, மாசாக இருக்குது சீகல். பரவாயில்லே. சரி, சீகலுக்கு வந்து பேரை மாற்றுவோம். என்ன பேர் வைக்கிறது கைஸ்? ஏதாவது பேர் சஜஸ்ட் பண்ணுங்கள். சீகல் இருக்கா? இருங்க, நான் வந்து இருக்கட்டும். என்ன கைஸ், ஏதாவது பேர் சஜஸ்ட் பண்ணுங்கள். சரி, இப்போதைக்கு நம்ம இந்த சீகலுக்கு பேர் வைக்க வேணாம், நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோட கமெண்ட்டில் அந்த சீகலுக்கு பேர் வந்து ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த பேர் நீங்கள் சொல்கிற அந்த பேரை தான் நம்ம வைக்க போகிறோம். ஓகே, நான் ஏன் இப்போ ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னா 2-3 பேர் வேறு பேர் வைப்பாங்களா? அந்த பேருக்கு கீழே கமெண்ட்ஸில் அந்த பேர் ஒரு பேர் இருக்குது அப்படின்னா, அந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த கமெண்ட்டுக்கே எத்தனை லைக், முக்கால்வாசி ஒரு பேர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பச்சைக்கிளின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இந்த சீகலுக்கு செட் ஆகாது. நல்லா சொல்கிறேன். ஓகே, பச்சைக்கிளின்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பேருக்கு வந்து அந்த பேருக்கு கீழே தான் அதிகமான லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த பேர் தான். ஏன்னா 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் பேர் சொல்லும்போது 2-3 வருதில்ல, அதில் என்ன பண்ணுறதுன்னு டவுட்டாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் 2-3 சொல்கிறீங்கன்னா இன்னொன்று பெட் பாட்ஸ்லாம் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பெட் பாட் காமிக்கிறேன். இது ஒன்று இன்குபேட் ஆகிட்டுருக்கு. அடுத்த 2 இது இன்குபேட் பண்ணாமே இருக்குது. அடுத்து இந்த சீகல். ஸோ நீங்கள் 4 பேர் சொன்னீங்கன்னா ஒருத்தவங்க சொல்கிறதையும் ஒரு இதுக்கு வைப்பேன். ஓகேங்களா? இந்த சீகலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் சொல்லி அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் நிறையா வந்தது. லைக் இப்போ சீகலுக்கு இந்த பேர் வைங்க அப்படின்னு சொல்லி போடுங்க. சீகல் ஈக்குவல் டுங்க சீகல் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுங்கள். ஓகேங்களா? அந்த பேர் கீழே கமெண்ட்ஸில் லைக்ஸ் நிறையா வந்ததுன்னா அந்த பேரை வைப்போம். ஓகே, இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து லைக்ஸ் வரல அந்த மாதிரினா சீகலுக்கு பதிலாக வேறு ஏதாவது பெட், நமக்கு தான் பெட் பாட்ஸ் இருக்குல்ல, அதில் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே.
அதுலேயுமே லைக்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நல்ல பேராக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்து நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா கமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பாய் கைஸ், பாய் 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 பாய்.